யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கிக் கொள்ளட்டும், ஆனால் மக்களுக்கு எந்த அளவிற்கு பயன் அளிக்கிறது என்பதுதான் மிக முக்கியம் என நெல்லை முபாரக் தஞ்சாவூரில் பேட்டி. தஞ்சையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறுகையில், தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நிர்வாக மாற்றம் நடைபெற்றுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை துணை முதல்வர் உள்ளிட்ட இதர பதவிகளை கொண்டு வருவேன் என அரசுக்கு வாக்களிக்கவில்லை. எத்தனையோ வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலேயே உள்ளன. ஸ்டாலின் அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் வாழ்த்துக்கள். துணை முதல்வர் உள்ளிட்ட மாற்றத்தை செய்தாவது திமுகவை சார்ந்தவர்களுக்கு புதுமை காட்ட வேண்டிய அவசியம் தமிழக முதல்வருக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். மக்களின் வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அதை செயல்படுத்த இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். இதை அமல்படுத்த கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தையின் மதுவிலக்கு கோரிக்கைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். ஆனால் தற்போது வரை எங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்றாலும் இந்த நல்ல கோரிக்கைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மது போன்ற தீமைகளிலிருந்து விலகி இருக்கிற ஒருவராக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனைகளை வைத்து செயல்படுகிற ஒரு செயல் வீரர்களை அடிப்படையாக கொண்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். இந்த கோரிக்கைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். ஆனால் இதுவரை எஸ்டிபிஐ கட்சிக்கு அப்படி அந்த மாதிரி எந்த அழைப்பும் இல்லை. இது மாதிரி யார் மாநாடு நடத்தினாலும், இந்த நல்ல கோரிக்கைகளுக்காக வேண்டி யார் நடத்தினாலும் அவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் துணை முதல்வர் பதவிங்கிறது யாருக்கான தேவையாக இருக்குது? அதாவது ஒரு அரசு இது ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. இந்த அரசில் நான் ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை செய்தாவது ஒரு புதுமையை இங்கே இருக்கிற மக்களுக்கு அல்ல, அங்கே இருக்கிற திமுகவை சார்ந்தவர்களுக்கு, அதனுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுமையை செய்கிறார், ஆனால் சொல்லுகிறார். ஆனால் எதை செய்தாலும் அது மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு புதிதாக